ஹாஜர்மாவுக்கு 30 வயசு ஆகும் போதே அவள் கணவன் அவளுக்கு 2 பெண் குழந்தைகளை கொடுத்துவிட்டு ஓடிவிட்டான். ஹாஜர்மா மனம் தளர்ந்து போய்விடாமல் பல வீடுகளில் சமையல் வேலை செய்து தன் பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்த்தாள். ஹாஜர்மாக்கு இருந்த ஒரே சொத்து அவள் தாய் விட்டு சென்ற ஒரு வீடு. ஹாஜர்மாவுக்கு ஒரு ஆசை இருந்தது. தன் 2 பெண்களையும் அண்ணன் தம்பி இருவருக்கு திருமணம் செய்து வைத்து அந்த வீட்டில் வாழ வைக்க வேண்டும் என்று. அதன்படியே தரகர் மூலம் மாப்பிள்ளை பார்த்து 2 பேரையும் திருமணம் செய்து வைத்தாள். மறு வருடமே இருவருக்கும் குழந்தை பிறந்தது. அழகாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் ஒரு இடி விழுந்தது. அவள் இளைய மகளின் கணவன் ஒரு விபத்தில் இறந்து போய்விட்டான். ஹாஜர்மா ஆடி போய்விட்டாள். எவ்வளவு இடி மேல் இடியைதான் அவளால் தாங்க முடியும்? 1 வருடம் போனது, 2 வருடம் போனது. அதற்கு பின் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து ஹாஜர்மாவை நச்சரிக்க ஆரம்பித்தார்கள். வயது முதிர்ந்த ஒரு பெரியவருக்கு அவள் மகளை திருமணம் செய்து வைக்கும்படி அவளை நச்சரித்தார்கள். ஹாஜர்மா வானத்தை நோக்கி கையை நீட்டி எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று சொல்வாள். 22 வயது தான் நிரம்பிய என் பெண்ணை 65 வயது பெரியவருக்கு என்னால் மனம் முடித்து கொடுக்க முடியாது என்று கத்துவாள். அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை. பக்கத்து ஊரில் ஒரு திருமண வீட்டிற்கு சமைக்க அவளை அழைத்தார்கள். அவளுக்கு அவர்களே ஒரு டாக்ஸியும் அனுப்பி வைத்தார்கள். 4-5 நாட்கள் அதே டாக்ஸி டிரைவர் தான் வந்தான். அவள் சோகக்கதையை கேட்டு அவள் மேல் மிகவும் இரக்கப்பட்டான். அந்த டாக்ஸி டிரைவர் ஹாஜர்மாவின் மகளை திருமணம் செய்ய முன் வந்தான். அவளுடைய சிறு குழந்தையை தன் குழந்தை போல் ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டான். திருமணம் வேண்டாம் என்று அடம் பிடித்த ஹாஜர்மாவின் மகளின் மனதை மாற்றி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இப்பொழுதெல்லாம் ஹாஜர்மா சமையல் வேலைக்கு போவதே இல்லை.